சூதாட்டம், திருட்டு உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் தெலங்கானாவில் போலீசே காவல் நிலையத்தில் இருந்து நகையை திருடி அடகு வைத்ததுடன் தனது கை துப்பாக்கியையும் அடகு வைத்து சூதாடி சஸ்பெண்ட் ஆகியுள்ளார் குரூப் 2 தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றவர். எஸ்ஐ வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குரூப் 2 அதிகாரியாக பதவியேற்க இருந்தவர் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டம் ராயச்சோட்டியைச் சேர்ந்தவர் பானுபிரகாஷ் ரெட்டி. 2020ஆம் ஆண்டு தெலங்கானாவில் சப் இன்ஸ்பெக்டராக பணிக்கு சேர்ந்தார். கடந்த ஆண்டு அவர் அம்பர்பேட்டை காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணியில் சேர்ந்தார். இந்நிலையில் சமீபத்தில் ஆந்திராவில் நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வெழுதிய பானுபிரகாஷ் ரெட்டிக்கு அதில் வேலை கிடைத்தது. இதனால் அவர் தெலங்கானாவில் எஸ்ஐ பணியை ராஜினாமா செய்துவிட்டு ஆந்திராவில் குரூப் 2 அதிகாரியாக பணிக்கு சேர முடிவெடுத்தார். அதன்படி தனது பணியை ராஜினாமா செய்வதற்கு முன் தெலங்கானா காவல்துறை சார்பில் வழங்கப்பட்ட பொருட்களை ஒப்படைக்க அம்பர்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கு காவல் ஆய்வாளரிடம் அனைத்து பொருட்களையும் கொடுத்துள்ளார். அப்போது பானுபிரகாஷ் தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை மட்டும் ஒப்படைக்கவில்லை. அது குறித்து காவல் ஆய்வாளர் கேட்டபோது தனது மேசையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை காணவில்லை என்றும் தோட்டாக்கள் மட்டுமே இருப்பதாகவும் கூறினார். மேலும் சிசிடிவி கேமராக்களை சரிபார்க்கவும் கூறினார். அதிகாரிகள் சிசிடிவி பதிவை ஆய்வு செய்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. சமீபத்திய வழக்கில் மீட்கப்பட்ட 8 சவரன் தங்கத்தை பானுபிரகாஷ் எடுத்துச் சென்றிருப்பதை கண்டறிந்தனர். இதுகுறித்து காவல் உதவி ஆய்வாளர் பானுபிரகாஷிடம் விசாரித்த போது அதை தனது சொந்த தேவைக்காக அடகு வைத்திருந்ததாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இதனால் காவல் ஆய்வாளர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். களத்தில் இறங்கிய அதிரடிப்படை போலீசார் பானுபிரகாஷிடம் விசாரித்தனர். இதில் மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் தெரியவந்தது. அவர் தனக்கு வழங்கப்பட்ட கை துப்பாக்கியையும் கூட அடகு வைத்திருப்பது தெரிய வந்தது. நகை, துப்பாக்கி உள்ளிட்டவற்றை அடகு வைத்ததற்கான காரணம் குறித்து கேட்டபோது பானுபிரகாஷ் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகியுள்ளார். அதில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பணம் இல்லாததால் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 8 சவரன் நகையை எடுத்து அடகு வைத்து சூதாடியுள்ளார். அந்த பணமும் பறிபோனதால் தனது துப்பாக்கியை அடகு வைத்து சூதாடியது தெரியவந்தது. இதையடுத்து பானுபிரகாஷ் ரெட்டியை சஸ்பெண்ட் செய்த அதிகாரிகள் அவர் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளனர். மேலும் அடகு கடையில் இருந்து துப்பாக்கியை அதிரடிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். துப்பாக்கியை அடகு பிடித்த நபரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று அதிகாரியாக பொறுப்பேற்க இருந்தவர் துப்பாக்கி மற்றும் வழக்கில் மீட்கப்பட்ட நகையை அடகு வைத்து சஸ்பெண்ட் ஆனதால் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தால் கடனில் சிக்கி தங்கம், துப்பாக்கியை பணத்திற்காக எஸ்ஐ அடகு வைத்த சம்பவம் ஆந்திரா, தெலங்கானாவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.